நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நினைத்தார் பெருமை துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. விளக்கம். உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா? அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர்களின் பெருமையும் அளவிட முடியாது. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். மக்களை தைரியமாக சந்தித்து வாக்கு கேளுங்கள். கட்சியினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். திமுக வீட்டுக்கு அனுப்பும் நாள் வெகு விரைவில் உள்ளது. புதுச்சேரி மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. அமித்ஷா வருகை. பணிகளை துவங்கிய காரைக்கால் பாஜகவினர். இனி விரிவான செய்திகள். நடைபெறக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்து புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்வதற்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் உள்ளதாகவும், இளைஞர்களுக்கான பட்ஜெட்டாகவும், உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பட்ஜெட் இது என்றவர், நீர்வழி போக்குவரத்தை ஊக்குவிக்க முயற்சி எடுத்து வருவதாகவும், சாத்தியக்கூறுகள் உள்ள இடங்களில் 2047க்குள் நீர்வழி போக்குவரத்து துவக்கப்படும் என்றார். மேலும் தேர்தலுக்காக பட்ஜெட் தயாரிக்கவில்லை, நாட்டின் வளர்ச்சிக்காகத்தான் பட்ஜெட் உள்ளதாக தெரிவித்த எல் முருகன், நிதி கமிஷனில் புதுச்சேரி சேர்க்க வலியுறுத்தப்படும் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வரவுள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்றும், நடைபெறவுள்ள 5 மாநில தேர்தல்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் எனவும், குறிப்பாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சி அமைக்க உறுதியோடு செயல்பட வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தொண்டர்கள் மத்தியில் பேசியுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 16வது ஆண்டு துவக்க விழா ஈசிஆர் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றினார். இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் பூஜை செய்த பிறகு தலைவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் தொண்டர்கள் மத்தியே பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த ஆண்டு தேர்தலை சந்திக்க உள்ளோம். இந்த தேர்தலிலும் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கான பணிகளை நீங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் தொடங்க வேண்டும். தேசிய கூட்டணி அரசானது தொடர்ந்து மக்களுக்காக எல்லா திட்டங்களும் செய்து வருகிறது. தேர்தல் சமயத்தில் அறிவித்த வாக்குறுதிகள் மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றி வருகிறது. நிர்வாகம் சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு காலி பணியிடங்களை நிரப்புவது முக்கியமான ஒன்று. அதன்படி அரசு துறைகளில் உள்ள சுமார் 4500 பணியிடங்களை நிரப்பியுள்ளோம். பல ஆயிரம் கோடி ரூபாயில் உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி வழங்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை மூலமாக முக்கிய கட்டுமான பணிகள், உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதனை யாரும் குறை சொல்ல முடியாது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறினேன். இப்பொழுது எல்லோரும் வியக்கும் வகையில் முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, ஆதரவற்றோர் விதவை பெண்களுக்கான உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் அறிவித்த முதியோர் பென்ஷன் ரூபாய் 500 உயர்வு இன்று முதல் முதியோர்களுக்கு கிடைக்கும். அதேபோல் எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவிகள் 71,000 பேருக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது.
இதனையும் ரூபாய் 25 உயர்த்தி வரும் 10ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளது. அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தியதால் நீங்கள் எந்த தயக்கமுமின்றி மக்களை சந்தித்து வாக்கு கேட்கலாம். மத்திய அரசின் உதவி கிடைப்பதன் மூலம் திட்டங்களை எளிதாக நிறைவேற்ற முடிகிறது. அதனால் தேஜ கூட்டணி அரசு எல்லா திட்டங்களும் செய்து வருகிறது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எந்த பணிகளாவது நடைபெற்றதா? உதவித்தொகைகள் உயர்த்தி கொடுக்கப்பட்டதா? பிள்ளைக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டதா? கல்வி உதவித்தொகை கொடுக்கப்பட்டதா என்று பார்க்கலாம். கடந்த ஆட்சியில் எதுவும் நடக்கவில்லை என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் வருகையை முன்னிட்டு விழா நடைபெறும் இடத்தில் பந்தல்கால் முகூர்த்தம் இன்று நடைபெற்றது. கடந்த 5 ஆண்டு காலமாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதன் காரணமாக மீண்டும் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் எனவும், காரைக்காலில் 5 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என பாஜக புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா நம்பிக்கை. மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் காரைக்காலில் புதுச்சேரி பாஜக முக்கிய தலைவர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் எனவும் தகவல். காரைக்காலில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பாஜக அரசியல் மாநாட்டில் கலந்து கொள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தர உள்ளார். காரைக்கால் நகராட்சியின் புதிய சந்தை திடலில் நடைபெறவுள்ள மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார். இதனையொட்டி முன்னேற்பாடுகள் விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகின்றன. சந்தை திடலில் மாநாட்டு மேடை அமைப்பதற்கான பணி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் இன்று தொடங்கியது. பாஜக புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட பலர் பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் சந்தை திடல் பகுதியில் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கூறியதாவது: கடந்த 10 தினங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் காரைக்கால் மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் பூத் கமிட்டி கூட்டங்கள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் முழுமையான வெற்றி பெறுவதற்கான முன்னோட்டமாக இந்த அரசியல் மாநாடு அமையும் என்றார். தேர்தலில் முக்கிய வாக்குறுதிகள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் கடந்த 5 ஆண்டு கால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அறிவித்த மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றியுள்ளதால் மக்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் எனவும், காரைக்கால் மாவட்டத்தில் இம்முறை 5 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவர்களுக்கு கல்லூரியின் தொழில் முனைவோர் வேலைவாய்ப்பு பிரிவு சார்பில் இன்டெக்ரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் தனியார் நிறுவனம் பங்கு கொண்டு மைய வளாக நேர்காணல் மற்றும் தேர்வுகள் வைத்து மாணவ மாணவர்களை தேர்வு செய்தனர். கல்லூரியின் தொழில் முனைவோர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நாராயணன் மேற்பார்வையில் வேலைவாய்ப்பு பிரிவு உறுப்பினர்கள் கல்லூரியில் பயிலும் 3ஆம் ஆண்டு மாணவ மாணவருக்கு கல்லூரியின் பல்நோக்கு கருத்தரங்க அறையில் வளாக தேர்வு மற்றும் நேர்காணலுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதில் இன்டெக்ரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் நிறுவன மேலாளர் தீபன் மற்றும் அருண், இந்துமதி மற்றும் பாத்திமா ஆகியோர் வருகை புரிந்து நிறுவனத்தின் பல்வேறு பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு நேர்காணல் மற்றும் தேர்வுகளை நேரடியாக நடத்தி மாணவ மாணவர்களை தேர்வு செய்தனர். நடைபெற்ற தேர்வுகள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு கல்லூரி பொறுப்பு முதல்வர் முனைவர் ஞானாம்பிகை தலைமை தாங்கிட வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நாராயணன் முன்னிலை வகித்தார். மேலும் இதுபோன்ற பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் நேர்காணல்கள் மற்றும் மைய வளாக தேர்வுகள் நடத்தப்படுவதற்கு கல்லூரி தொழில் முனைவோர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உறுப்பினர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். லாஸ்பேட்டையில் சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் NR காங்கிரஸ் சார்பில் இலவச கணினி பயிற்சி வகுப்பு, தையல் பயிற்சி வகுப்பு, ஆங்கில பயிற்சி வகுப்புகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் 15ஆம் ஆண்டின் துவக்க விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் லாஸ்பேட்டை NR காங்கிரஸ் சார்பாக இலவச கணினி பயிற்சி, தையல் பயிற்சி மற்றும் ஆங்கில பேச்சு பயிற்சி வகுப்புகள் திறப்பு விழா நடைபெற்றது.
லாஸ்பேட்டை மெயின் ரோடு பழைய லாஸ்பேட்டை காவல் நிலைய கட்டிடத்தில் உள்ள ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பயிற்சி கூடத்தில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, மேனாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் முன்னிலையிலும் மக்கள் சேவைக்கு திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் செய்திருந்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் மாநில மற்றும் அணி நிர்வாகிகள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், மகளிர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் பொன்னாடை பூத்தியும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு ஆரோக்கியம், சீரான வாழ்க்கை, அன்பு, தன்னலமில்லாத சேவை ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வருகின்ற 22ஆம் தேதி மராத்தான் ஓட்டம் மற்றும் சைக்கிள் பயணம் நடத்த உள்ளதாக ஸ்ரீ சத்யசாயி சேவை நிறுவனம் நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ சத்யசாயி சேவை நிறுவன மாநில தலைவர் ராகவேந்திரன் கூறும்பொழுது, அம்மனிதநேயம், அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு பாராட்டுதல், அனைவரையும் இறைவனாக பாவித்து சேவை செய்தல் என்பவைகளை அடித்தளமாக கொண்டு ஸ்ரீ சத்யசாயி சேவை நிறுவனம் உலகளாவிய அளவில் ஆன்மீக தொண்டுகளை செய்து வருகிறது. இனம், மதம், மொழி, நாடு என்னும் வரையறைகளை கடந்து ஆரோக்கியம், சீரான வாழ்க்கை, அன்பு, தன்னலமில்லாத சேவை இவற்றை பற்றி இளைய சமுதாயத்தினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீ சத்யசாயி சேவை நிறுவனம் மற்றும் FIT இந்தியாவுடன் இணைந்து மராத்தான் மற்றும் சைக்கிள் பயணத்தை நடத்துகிறது. புதுச்சேரி வருகின்ற 22ஆம் தேதி பழைய துறைமுக வளாகத்திலிருந்து நடைபெறும் மராத்தான் ஓட்டத்தில் 15 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் பங்கு பெறலாம் என்று தெரிவித்தனர். மராத்தான் ஓட்டத்தில் பங்கு பெற விரும்புபவர்கள் பதிவு செய்யும் வகையில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், கல்லூரிகள் மற்றும் வீதிகள் தோறும் துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளதாகவும், அதில் உள்ள QR கோடை பயன்படுத்தி தங்களை மராத்தான் ஓட்டத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தனர். மராத்தான் ஓட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக டி-ஷர்ட், மெடல், காலை சிற்றுண்டி மற்றும் சான்றிதழ் ஆகியவை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர்கள், நாடு முழுவதும் 60 இடங்களில் மராத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது. அதில் 38வது இடமாக புதுச்சேரியில் நடைபெறுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். பேட்டியின் போது ஸ்ரீ சத்யசாயி சேவை நிறுவன நிர்வாகிகள், சத்யசாயி அறக்கட்டளை உறுப்பினர் கிஷோர், சென்னை மற்றும் தென்கிழக்கு மாவட்ட தலைவர் உபேந்திர சாய், மாநில சேவை ஒருங்கிணைப்பாளர் சர்வேஸ்வரன், சத்யசாய் நிறுவனங்கள் மாவட்ட தலைவர் மூர்த்தி ஆகியோர் உணர்ந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். சென்னை தனியார் நிறுவனம் நடத்திய வளாக நேர்முகத் தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ஆல்பா நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாகு சால்வை அணிவித்து பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சென்னையை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனமான அன்னூர்லா டெக்னாலஜிஸ் நடத்திய வளாக நேர்முகத் தேர்வில் தேர்வு செய்யப்பட்டு வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். இந்த தேர்வில் மாணவன் பிரித்திவ்ராஜ், லாவண்யா, பிரவீனா, நர்மதா, சாருகேஷ், மோகனசுந்தரம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகள் மற்றும் கடிதங்கள் வழங்கப்பட்டது. இந்த சிறந்த சாதனை புரிந்த மாணவர்களை ஆல்பா நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாகு பாராட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். ஸ்பெக்ட்ரா அகாடமி நிறுவன நீட் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பில் பங்கேற்று சிறந்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. ஸ்பெக்ட்ரா அகாடமி நிறுவனம் மருத்துவ மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் தமிழகம், புதுச்சேரியில் அளித்து வருகிறது. அதன்படி கடந்த 2025ஆம் ஆண்டு நடந்த நீட் நுழைவுத் தேர்வில் ஸ்பெக்ட்ரா அகாடமி மாணவர்கள் முனுசாமி, மோனிஷ் 659 மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி அளவில் சிறப்பிடம் பெற்றனர். மேலும் ஸ்பெக்ட்ரா அகாடமி மாணவர்கள் 299 பேர் சிறந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுள்ளனர். குறிப்பாக 10 பேர் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். சாதனை மாணவர்களுக்கான பாராட்டு விழா மித்ரா சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. தர்ஷனா அறக்கட்டளை நிறுவனர் குருமித்ரா சிவா மாணவர்களுக்கான ஊக்கம் மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கினார். நாமக்கல் பாரதி கல்வி நிறுவனங்களின் தாளாளர் சாரதாமணி வாழ்த்தி பேசினார். விழாவில் ஸ்பெக்ட்ரா அகாடமியின் தலைவர் செந்தில்குமார், மேலாண் இயக்குநர் கார்த்திகேயன் பங்கேற்றனர். பின்னர் அவர்கள் கூறுகையில், வரும் கல்வி ஆண்டிற்கான நீட்டுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு
குறுகிய கால பயிற்சி வகுப்புகள் வரும் மார்ச் 24ஆம் தேதி முதல் நடக்கிறது என்று கூறினர். புதுச்சேரியில் அண்ணா கார் வாஷ் கோலாகல தொடக்கம். முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். திறப்பு விழாவை முன்னிட்டு 2 நாட்களுக்கு 50% அதிரடி தள்ளுபடி அறிவிப்பு. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள நடேசன் நகரில் அனைத்து ரக வாகனங்களுக்குமான அதிநவீன அண்ணா கார் வாஷ் நிலையத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த புதிய நிலையத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் வருகை தந்து ரிப்பன் வெட்டி முறைப்படி திறந்து வைத்தார். இவ்விழாவிற்கு பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் முன்னிலை வகித்து சிறப்பித்தார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சங்கர் மிக சிறப்பாக செய்திருந்தார். விழாவின் நிறைவாக நிலையத்தின் உரிமையாளர் அருண் வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். கடையின் திறப்பு விழாவை கொண்டாடும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அதிரடி சலுகை நிர்வாகம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 7 மற்றும் 8 ஆகிய 2 நாட்களுக்கு மட்டும் கார் மற்றும் பைக் வாஷ் சேவைகளுக்கு 50% கட்டண சலுகை வழங்கப்படும். சாதாரண வாஷ் முதல் டீப் வாஷ், ஃபோம் வாஷ், அண்டர் சேசிஸ் வாஷ் மற்றும் வேக்ஸ் கோட்டிங் என அனைத்து சேவைகளுக்கும் இந்த பாதி விலை சலுகை பொருந்தும். புதுச்சேரி முக்கிய பகுதியான 100 அடி சாலையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த நிலையத்தில் நவீன இயந்திரங்கள் மூலம் மிக குறைந்த நேரத்தில் தரம் வாய்ந்த சேவை வழங்கப்படுவது வாகன உரிமையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களை தைரியமாக சந்தித்து வாக்கு கேளுங்கள். கட்சியினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். திமுக வீட்டுக்கு அனுப்பும் நாள் வெகு விரைவில் உள்ளது. புதுச்சேரி மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. அமித்ஷா வருகை. பணிகளை துவங்கிய காரைக்கால் பாஜகவினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.